வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கி நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இனிமேல் வந்து டவுட் கேட்குறதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லைனா என்ன டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருதோ அதை வந்து திருப்பி நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். ஆனால் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான கேப்பில் நம்ம வந்து கண்டென்ட்டையும் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டபடி ஆப்டிடியூட், சயின்ஸ் இது ரெண்டுமே வந்து ஓட்டிங்கில் அதிகமாக பண்ணியிருந்தீங்க. நான் பார்த்தேன். ஜென்ரல் அப்ரோச்சுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நான் வந்து ஏன் இப்போ நான் வந்து கொண்டு வரல அப்படின்னா, எக்கச்சக்கமாக ஆப்டிடியூட் சேனல்ஸ் இருக்குது. இன்னும் நான் பண்ணுற அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறதுமே ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி சொல்லாமல் லாஜிக்கலை பேஸ் பண்ணி சொல்லுவேன். ஆப்டிக்கு மட்டும்தான். அட்வான்ஸ் மேக்ஸுக்கு கண்டிப்பாக நான் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி தான் ஆகணும். நிறைய அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஆனால் ஆப்டிக்கு வந்து எந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணாமல் தான் என்டையர் கிளாஸுமே கொண்டு போக போகிறோம். ஆனால் அது கொஞ்சம் நான் பின்னாடி நான் சொல்லலான்னு பார்க்குறேன். எல்லாருமே கற்றுக்கோங்க. நான் நிறைய சேனல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது. எல்லா சேனல்ஸையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் நான் சொல்கிற அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். அதை நான் இப்போ ஏன் சொல்லலைன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் மேக்ஸை முடிச்சுட்டு சயின்ஸும் அட்வான்ஸ் மேக்ஸையும் நம்ம பேரலாக கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்டிக்குள்ளே வந்துக்கலாம். இதில் நம்ம நம்பர் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டத்தில் நம்ம வந்து இது நான் இங்கிலீஷில் தான் பெரும்பாலான கண்டென்ட்டை போட்டிருக்கிறேன். நான் தமிழில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து நம்பர் சிஸ்டத்தில் உள்ள அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும். கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரடக்ஷன். நம்பர்ஸ்னால் என்னது, எந்தெந்த நம்பர்ஸு, அதனுடைய நேச்சரை பொறுத்து அந்த நம்பர்ஸ் எப்படி சொல்கிறாங்க, அடுத்து டிவிசிபிலிட்டி ரூலும் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும். இதை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வளவள நிறைய நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு நம்பர் சிஸ்டே ஒரு 4-5 பாட்டாக பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எந்தெந்த நம்பர்ஸ்னு இங்கே நான் சைடில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இவ்வளோ தான். 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லலாம். ஓகேவா? அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுதான் நேச்சுரல் ஏழு எண்கள் அப்படிம்பாங்க. பகா எண்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? இது வந்து சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடியதை வந்து பகா எண்கள்ல, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகக்கூடியது பகா எண்கள் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 2ங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் தான். ஓகே, பகா எண் தான். இதை 1ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு கொடுக்கும். அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு கொடுக்கும். வேறு எதாலையுமே டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லலாம், பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ 3 வேண்டாம், ஒரு 13 எடுத்துக்கணும். இது ஒரு ப்ரைம் நம்பர். இது 1ஆல் டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 13ஆல் டிவைட் பண்ண முடியும். வேறு எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா ப்ரைம் நம்பரில் வராத எல்லாமே என்னது தான், காம்போசிட் நம்பர் தான். 1ங்கிறது வந்து ப்ரைம் நம்பர்லேயும் வராது, காம்போசிட் நம்பர்லேயும் வராது. ஸோ நான் வந்து அதை நான் மீன் பண்ணிக்கல. ப்ரைம் நம்பரை தவிர்த்து மீதி வரக்கூடிய எல்லாமே என்ன தான், காம்போசிட் நம்பர் தான். நீங்கள் வந்து இதை ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்களா 9 இருக்குது. இது ஈவன் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர். அதாவது ஒற்றையன் தான். எல்லா காம்போசிட் நம்பர்னா ப்ரைம் நம்பரில் இல்லாதது. சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து 1ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி 9ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி 3ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ முழுசாக டிவைட் ஆகும். சிம்பிளாக சொன்னால் பாயிண்டில் வராமல் முழுசாக டிவைட் ஆகும். அதுதான் நமக்கு காம்போசிட் நம்பர். பகா எண்ணை வந்து முழுசாக டிவைட் பண்ணவே முடியாது. நமக்கு அதில் வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ண முடியாது. இதில் காம்போசிட் நம்பர்னால் இதுதான் பகும் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹோல் நம்பர்ஸ்னால் தமிழ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஹோல் நம்பர்ஸ்னால் டபிள்யூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டபிள்யூ பாருங்கள், 0 நேச்சுரல் நம்பரில் 0 ஆட் பண்ணிக்கிட்டால் அது ஹோல் நம்பர்மாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். என்ன நம்பர்ஸில் எது இருக்குது, இது இந்தந்த நம்பர்ஸில் இதில் வருமா அப்படிங்கிறது தான் இது வரும். சரியா? அடுத்தது இன்டிஜர்ஸ். ஓகேவா? இன்டிஜர்ஸ்னால் பார்த்துக்கோங்க, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் 0வும் வரும். ஓகேவா? 0வும் வரக்கூடியதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இன்டிஜர்ஸ் அப்படிங்காங்க. ஓகேவா? இப்போ -13 இன்டிஜரான்னு கேட்டால் இன்டிஜர் தான். 0 இன்டிஜரான்னு கேட்டால் இன்டிஜர் தான். ஒரு 17 இன்டிஜரான்னு கேட்டால் இன்டிஜர் தான். 243 இன்டிஜரா, எல்லாமே இன்டிஜர் தான். ஸோ இன்டிஜர்ஸ்னால் என்னது, மைனஸ்லேயும் வரும், ப்ளஸ்லேயும் வரும், 0வும் வரும். இது வந்து இன்டிஜர்ஸ் அப்படிங்காங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான். நேச்சுரல்னால் 1 2 3 4. அதே இது ஹோல் நம்பர்னால் 0 1 2 3 4. இன்டிஜர்னால் -3 -2 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரக்கூடியது இன்டிஜர். ஸோ அந்த அடிப்படையில் படிச்சுக்கோங்க. நான் வரிசையாக அந்த இதில் படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ். நான் விகிதமுறு, அதாவது இன்டிஜர் பை இன்டிஜர் ஃபார்மேட்டில் வரணும்ப்பா. சிம்பிளாக இன்டிஜர் பை இன்டிஜர் ஃபார்மேட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ -3/3ங்கிறது -1. இது ஒரு ரேஷனல் நம்பர். -7/3 டிவைட் ஆகாது, ஆனாலும் இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஓகேவா? இன்டிஜர் பை இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஆனால் என்ன வந்துடக்கூடாது, கீழே 0 வந்துடக்கூடாது. ஓகேவா? கீழே 0 வராமல், ஏன்னா கீழே 0 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்,
1/0 இன்ஃபினிட்டின்னு போயிடும். அது வந்து நமக்கு ரேஷனல் நம்பர் கிடையாது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டிஜர் பை இன்டிஜர் வரணும். ஏதாச்சும் ஒரு மைனஸோ ப்ளஸ்ஸோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கட்டும், இன்டிஜர் பை இன்டிஜர் வரணும். ஆனால் கீழே 0 வந்துடக்கூடாது. ஓகேவா, மேலேயும் கீழேயும் இன்டிஜர் பை இன்டிஜர். ஸோ இதுதான் ரேஷனல் நம்பர் அப்படிம்பாங்க. இர்ரேஷனல் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பையங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸடாக இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது போய்கிட்டே இருக்கும். நம்பர் இப்படி போய்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். பைக்குரிய வேல்யூ வந்து 3.14 அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஓகேவா, அந்த பாருங்கள், இந்த √2 √2க்கு வந்து நமக்கு 1.414 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுவும் என்னது தான், நமக்கு இர்ரேஷனல் நம்பர் தான். ஸோ ரேஷனல் இர்ரேஷனலுக்கு இதுதான் ரிப்பீட்டடாக அந்த இது டிவைட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கிறது வந்து என்னது, அதாவது ஒரு எண்டே இல்லாமல் டிவைட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், 9/5. இது ரேஷனல் நம்பர். ஓகேவா, ஏன்னா 1.4ன்னு சொல்லிட்டு டிவைட் ஆகி முடிஞ்சு போயிடும். ஓகேவா, ஆனால் இது எப்படி இருக்குது சார், 1.8 சரியா, 1.8ன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். இது ஒரு ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்னத்தையாச்சும் டிவைட் பண்ணிட்டு அப்படி ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கும். இது ரேஷனல் நம்பர். சரி, ஓகே. அடுத்தது ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எல்லா நம்பருமே, இந்த இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாதுப்பா. இதெல்லாம் வந்து ஸ்கூல் டைமில் நம்ம படிச்சிருப்போம். இது நமக்கு தேவையே இல்லை. ஒரு பேருக்கு நம்பர்னால் என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னது, இமேஜினரி நம்பர் வரக்கூடியது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிம்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஒரு கொஸ்டின் நம்ம வந்து அவன் வந்து நம்பர் சிஸ்டம்லேருந்து கேட்கும்போது அந்த நம்பர் எந்த மாதிரியான ஒரு நேச்சர் இருக்குதுங்கிறதே தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நான் நம்பர்ஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் விளக்கியிருக்கிறேன். ஸோ அடுத்தது ஈவன் நம்பர்ஸ். சில தெரியும், ஏன்னா எல்லாருக்குமே ரெட்டைப்படை எண்ணும்பாங்கல்ல, இது வந்து ஈவன் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் அப்படிமா 6 விட்டுட்டணும். ஓகே. அடுத்தது ஆட் நம்பர்ஸ்னால் 1, 3, 5 இதெல்லாமே ஆட் நம்பர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1ங்கிறது வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ரெண்டுத்துலையுமே வராது. பகு எண்ணுன்னு சொல்ல முடியாது, பகா எண்ணுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா. அடுத்து கோ ப்ரைம் நம்பர்ஸ். இது சில பேருக்கு புதுசாக இருக்கும். ஓகேவா, சில பேருக்கு இந்த கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, 2 நம்பரும் இப்போ இந்த 9ம் 16ம் கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா, இந்த 9ம் 16ம் ஒன்று டிவைட் பண்ணிக்காது. கரெக்டு தானே? இப்போ நீங்கள் 9ஆல் 16 டிவைட் பண்ண முடியுமா, சாரி 16 வந்து 9ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரிமைண்டர் வராமல், அதாவது மீதம் வராமல் உங்களால் டிவைட் பண்ணவே முடியாது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்காங்க. ஓகேவா, அப்போ கோ ப்ரைம் நம்பருங்கிறது என்னது, அது ப்ரைம் நம்பராகவும் இருக்கலாம், அதாவது மேலேங்கிற நியூமரேட்டர் பகுதி தொகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதி தொகுதியில் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ஆடாகவும் இருக்கலாம், ஈவனாகவும் இருக்கலாம். அது ஒரு ப்ரைம் நம்பராகவும் இருக்கலாம், காம்போசிட் நம்பராகவும் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ரெண்டுத்துக்கு இடையில எந்த ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போது 16க்கும் 9க்கும் இடையில காமன் ஃபேக்டர்னு பார்த்தா ஒன்று தான். ஸோ இது கோ ப்ரைம் நம்பர். இப்போது 4, 18ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் கோ ப்ரைம் நம்பர்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுப்பா. இது ரீசன், இது வந்து ரெண்டும் அடிப்படாது தான். ஆனாலும் காமன் வேர்ட்னு ரெண்டுத்துலையுமே பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்னது, 2. இதை 2ஆல் 2 டைம் அடிக்கலாம், இது 2ஆல் 9 டைம் அடிக்கலாம். அப்போ இது ரெண்டும் என்னது, கோ ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஒரு பொது காரணி இருக்கக்கூடாது. ஓகே, பொது காரணி இருக்கக்கூடாது. ஓகே, காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. சரிங்களா, இதுதான் என்னது கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பெர்ஃபெக்ட் நம்பர்ஸுங்கிறது நமக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி அதை ஆட் பண்ண ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும்பாங்க. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, 1, 2, 3. அதாவது இதை நான் வந்து இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டிவைட் பண்ணேன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 3ன்னு வரும். இது மறுபடியும் நான் 3ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 6ன்னு சொல்லிட்டு வருதா. இந்த எல்லாமே சேர்த்தா 6ன்னு சொல்லிட்டு வருது. நமக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அது வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது இந்த 6 வரணும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அந்தளவுக்கு தேவை இல்லை. ஓகேவா, இருந்தாலும் நான் வந்து சும்மா பேருக்கு பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது அந்தளவுக்கு தேவையில்லை. இல்லை பெர்ஃபெக்ட் நம்பர் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரியா, அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல். எந்த ஒரு ஆப்டி எடுத்துக்கிட்டாலும், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவா, ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் போகிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இது தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ஒரு மேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை வந்து படிக்கவே முடியாது. ஸோ டிவிசிபிலிட்டி ரூலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா எல்லாருக்குமே தெரியும். 2ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னு வைங்களேன், அதுக்கு என்னவாக இருக்கணும், அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பராகவே இருந்தாலே போதும். அது என்ன ஆயிரும், கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆயிரும். இது இல்லை ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட ஈஸியாக சொல்லிடும்.
ஓகேவா. ஆனால் 3க்கு 3னுடைய டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு 2 வந்து பிரச்சனையே கிடையாதுப்பா. அதேமாதிரி 5ம் பிரச்சனை கிடையாது, அப்படி தானே. ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும்னா சின்ன குழந்தைகிட்ட கேட்டால், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும். ஒன்று அது 5ல் முடியணும் அல்லது 0ல் முடியணும், அப்படி தானே. இப்போ வந்து 35 5ஆல் டிவைட் ஆகுமா கேட்டால் ஆகும், 40 5ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். இது ரெண்டும் ரொம்ப சிம்பிள். அதேமாதிரி 10ஆல் டிவைட் ஆகணும் ஒரு நம்பர் அப்படின்னா என்ன முடியணும், அது 0ல் முடியணும், அவ்வளோதான். அந்த 0க்கு முன்னாடி நீங்கள் எந்த நம்பரை போட்டாலும் சரி அது 10ஆல் டிவைட் ஆகும். இந்த 3மே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் தெரியாத சில விஷயங்கள், அதாவது ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும்பா. ப்ரிப்பரேஷனில் இல்லாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியாத விஷயங்கள் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம 3க்கு பார்ப்போண்ணே. 3 வந்து என்ன சொல்லலாம், அதில் உள்ள டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஜிட்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து என்னவாக இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்கணும். அது என்ன மல்டிபிள் ஆஃப் 3, 3ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பராக இருக்கணும். இப்போ அந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது 3ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா 111 இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லிடலாம், நம்ம வந்து இது டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணும்போது 1 + 1 + 1 எவ்வளோ வருது, 3ன்னு சொல்லி வருது, அப்படி தானே. அப்போ 3 மல்டிபிள் ஆஃப் 3ஆ, 3வது வாய்ப்பாடில் வருதா, கண்டிப்பாக வருது, அப்படி தானே. 3 6 9 12 15 18ன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு 3வது டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான். அப்போது இது 3ஆல் டிவைட் ஆகும். வேறு என்ன ரேண்டமாக சொல்லலாம் நம்ம, 1 2 இப்போ நமக்கு வந்து 3 வந்துருச்சா, இன்னொரு 3 போடுங்க, இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். 1 5 6 வந்திருக்கா, கூட ஏதாச்சும் ஒரு இதை சேர்க்கணும், 6 கூட ஒரு 3 சேர்ப்போம், இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 1 7 7 வந்துருச்சா, 7 கூட ஒரு 2 சேர்த்தோம்னா இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி ஒரு 7 8 15 வந்துருச்சு, இன்னொரு 3 சேர்ப்போம், ஓகேவா. கண்டிப்பாக இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும், எது, அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ். அது எத்தனை டிஜிட்ஸ் நம்பர் ஆனாலும் இருந்துட்டு போகுது. இப்போ வந்து 1 1 1 1 4 வந்துருச்சு, ஒரு 2 6 வந்துருச்சு, இப்போ ஒரு 3, இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக சொல்லலாம் இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் 3வது ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு பார்த்ததும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது இதுதான். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, பென் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணணும், அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ 3 வந்து எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 4ம் 8ம் ஒரே மாதிரி இருக்கும்பா. 4 8 16 இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 1 1 1 32, சரியா. 1 1 1 352. அடுத்தது ஓகே, இந்த 2 மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாக நான் 4ஆல் டிவைட் ஆகுமே, இது கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகுமே. எதை வச்சுன்னா, 4வது டேபிளில் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா, லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும், ஓகேவா. 4ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த என்டையர் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆகணும்பா. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் 3 டிஜிட் நான் 8ஆல் டிவைட் பண்ணா எனக்கு எத்தனை டைம் ஆகும், 4 4 8 32, மீதி 3 வருதுன்னா ரிமைண்டர் 3 வருது, அப்போ அகெயின் 4 8 32. கண்டிப்பாக இப்போ இந்த என்டையர் நம்பரும், அதாவது 111 352ங்கிற இந்த என்டையர் நம்பரும் கண்டிப்பாக ரிமைண்டர் வைக்காமல் 8ஆல் டிவைட் ஆகும், ஓகேவா. அப்போ நமக்கு சிம்பிளாக 4வதுனா 2 டிஜிட், 4வதால் ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகணும்னா, 4ங்கிற அந்த நம்பரால் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 டிஜிட், 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட், ஓகேவா. அப்போ நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு, 5 6 பார்க்கல, 8, ஓகேவா. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ 6வது டேபிளில் இது பண்ணுறதுக்கு, ஸோ 6ங்கிறத சிம்பிளாக எப்படிப்பா வச்சுக்கலாம், எப்பயுமே ஒரு நம்பரை நம்ம பிரித்து டிவிசிபிலிட்டி ரூலை பார்க்குறோம் அப்படின்னா 2 × 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், ஓகேவா. 2 × 3. ஏன் நான் இதை வந்து வேறு எப்படி போட முடியுமா, 1 × 6 போடணும், அதான் 6 ஏற்கனவே இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு நம்பரையும் 2 டிஜிட் சார் 2 நம்பரால் மல்டிப்ளை ஆகிற மாதிரி தான் பண்ணோம். இப்போ நான் 12 வந்து நான் எப்படி எழுதலாம், 6 × 2ன்னு எழுதலாம். அதே இது 4 × 3 எழுதலாம். ஆனால் 6க்கு நமக்கு என்ன ஆயிரும், தனி ஒரு ரூல் வரும். ஸோ இது வேண்டாம், இப்போது நான் 12 வரும்போது நான் சொல்கிறேன்னே, இது இப்போதைக்கு வேண்டாம். அப்போ 6உடைய ரூல் என்னது, 2 × 3 அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுத போகிறோம். அதாவது 2னுடைய ரூல் என்னப்பா, ஈவன் நம்பராக இருக்கணும். 3னுடைய ரூல் என்னது, சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3னுடைய மல்டிபிளாக இருக்கணும், அப்படி தானே. அப்போது நான் இப்போ ரேண்டமாக நம்ம போடலாமே. இப்போ நான் வந்து இது ஒரு ஈவன் நம்பராக ஆக்கிட்டேன் 4, ஓகேவா.
அப்போது எனக்கு இது வந்து 6ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும், இது ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். அதே மாதிரி கூட்டினா எனக்கு 3உடைய வாய்ப்பாடில் வர்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா, டேபிளில் வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து கூட 2 போட்டுக்கிட்டேன், 114 சொல்லி போட்டுக்கிட்டேன். இது கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் போகுது 54, 9 டைம் போகும். ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம், 19 × 6 114. ஓகேவா. இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. 8ங்கிறத போட்டுட்டேன். ஓகேவா, 2 போட்டேன், 10 வந்துருச்சு. இன்னும் 2 போட்டோம்னா 12 வந்துடும். 12 3வது டேபிளில் இருக்குது. 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 6 are 18. அப்போ மீதி 48 வருது. 6 8 are 48. ஓகேவா, அப்போ நமக்கு 38ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ சிம்பிளாகவே பாருங்கள், 6ங்கிறத 2 × 3ன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சிருக்கிறேன். ஓகேவா. அடுத்தது 6 8 அப்புறம் 9. ஓகேவா, 9. நான் 9உடைய அந்த இது டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா 3 மாதிரியாக தான்ப்பா 9. நான் 3னுடைய டிட்டோ தான் 9. 3க்கு என்ன சொன்னோம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 3ன்னு பார்த்தோமா, அதே தான் மல்டிபிள் ஆஃப் 9. ஓகேவா, இதில் மல்டிபிள் ஆஃப் 9. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 23 4. ஓகேவா, 234 9ஆல் டிவைட் ஆகாமல் கேட்டால் 9ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா ஆட் பண்ண என்ன வருது, 2 + 3 + 4 9ன்னு வருது. கண்டிப்பாக இது 9ஆல் டிவைட் ஆகும். பாருங்கள், 2 டைம் போகுதா 18 மீதி 54, 6 டைம் போகுதா. ஸோ ஆன்சர் என்னது, 26 × 9 234. ஓகேவா. ஃபர்தர் அடுத்தது வேறு 7 14 வந்துருச்சா. இன்னும் ஒரு 4 மட்டும் போட்டால் 18 வந்துடும். அப்போது 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 8 9s are 72, மீதி 5 இருக்குது, 6 9s are 54. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம், 3க்கும் 9க்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா. அடுத்தது 10 எல்லாருக்குமே தெரியும். 11 ரொம்ப முக்கியமாக இருக்கும்பா. 11 ரொம்ப முக்கியம். 11 12 போதும். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து அதுக்கும் சேர்த்து நான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் சொல்கிறேன். ஓகேவா. 11க்கு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுக்காங்க, பெரிய நம்பராக கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 2 9 5 8 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பரில் ஓகே, இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, இது தேர்டு நம்பரு, இது ஃபோர்த்து நம்பரு, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஓகேவா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ் ஈக்குவல் டு 0 அல்லது 11 மல்டிபிள். ஓகேவா. ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் என்னது, இந்த 1வது இடத்துல 3வது இடத்துல 5வது இடத்துல இருக்கிறதுலாம் கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருது. 7 + 9 16, 16 + ஒரு 8 24 வருதா. ஓகேவா. அதாவது 1வது இடத்துல உள்ளது, 3வது இடத்துல உள்ளது, 5வது இடத்துல உள்ளது. ஓகேவா. மொத்தம் எனக்கு 24 கிடைக்குது. அதுக்கடுத்து இதை பாருங்கள், 2 4 6 நீங்கள் வந்து ஆட் பண்ணி 2வது இடத்துல 4வது இடத்துல 6வது இடத்துல உள்ளதை ஆட் பண்ணி பாருங்கள். 2 + 5 7 7 + 2 9. இப்போ ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, ஒரு 13 கிடைக்கும். ஓகேவா. ஸோ 15 கிடைக்கும். சரியா, 15 கிடைக்கும். அப்போ அந்த 15 வந்து எனக்கு 0வும் கிடையாது, 11உடைய மல்டிபிளும் கிடையாது. கண்டிப்பாக அது என்ன சொல்லலாம், 11ஆல் மல்டிப்ளை இது டிவைட் ஆகாதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அப்போது டிவைட் ஆகணும்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் சிம்பிளாக போடுறேன் பாருங்கள். 7 3 5 இங்கே 12 வருதா. அப்போது எனக்கு இங்கே ஒரு 9 போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போது இது 1வது பிளேஸு, இது 2வது பிளேஸு, இது 3வது பிளேஸு, இது 4வது பிளேஸ். ஓகேவா. அப்போது 1வது 3வது ஆட் பண்ணோம், 2வது 4வது ஆட் பண்ணோம். அதான் ஆட் பிளேசஸ் மைனஸ் ஈவன் பிளேசஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 11உடைய மல்டிபிளாக இருக்கணும். அப்போ 7 + 5 -3 + 9. ஓகேவா. ரெண்டுத்தையும் 12 - 12 சொன்னால் 0 தான் வரும். இதை நீங்களே டிவைட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 7359ங்கிறது 11ஆல் மல்டிப்ளை 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. 11ஆல் ஷுவராக டிவைட் ஆகும். சரிங்களா. ஓகே, இவ்வளோ தான்ப்பா 11உடைய ரூலு. இதை திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். 12க்கு சிம்பிளாக என்ன சொல்லலாம், 12க்கு 2 × 6ன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா 6க்கே நமக்கு 2 ரூல் இது வரும். அப்போ 2 திருப்பு நம்ம 2 பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த இதை யூஸ் பண்ணாதீங்க. இது 2 நம்பராக பிரிக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ 4 × 3 சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாமா. ஏன்னா 12ங்கிறத 2 × 6ன்னு போட்டுக்கலாம், 4 × 3ன்னு போட்டுக்கலாம்.
ஆனால் நான் ஏன் 4 into 3 போடுறேன்னா 2 into 6ன்னு பிரிக்கும் போது அந்த 6க்கே நமக்கு ரூல் என்னது 2 into 3ன்னு சொல்லிட்டு வருது. அதனால் எப்பயுமே ஒரு பெரிய நம்பரை வச்சு அது டிவைட் ஆகுமான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது 2 சின்ன நம்பராக, ஆனால் 2 சின்ன நம்பராக மட்டும்தான் மாற்றணும், அதை ஃபர்தராக பிரிக்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஓகேவா? அப்போது 4 உடைய ரூல் என்னது, லாஸ்ட் 2 டிஜிட், அப்படி தானே, லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். 3னுடைய ரூல் என்னது, சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆகும், 3 அல்லது மல்டிபிளால் டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒன்று ஃப்ரேம் பண்ணிடலாமா, எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட்டு நமக்கு தெரிஞ்சதே வச்சுக்கணும், 36 வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 36னா 9 இருக்குது, 9 வந்து இப்போ 3ஆல் டிவைட் ஆகும். நான் வந்து கூட ஒரு 2 11 வந்துருச்சா, ஒன்று போட்டுக்கிறேன். அப்போது இது கண்டிப்பாக நமக்கு 12ஆல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணி பாருங்கள், ஒரு டைம் போகும் 0, 3 டைம் போகுது. ஸோ 103 × 12 12 36. ஓகேவா? அப்போ 12உடைய ரூல் என்னது, 4 into 3. ஓகேவா? இது மட்டுமாச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இனிமேல் நம்ம வந்து சம்குள்ளே போயிடலாம். சம்குள்ளே போகும்போது அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரூலையும் சொல்லியிருந்தேன். சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 5^3 மைனஸ் 6^3. இது வந்து எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இது 5 வேண்டாம், 15 போட்டுக்கணும். ஓகேவா? 15^2 நான் 3 வேண்டாம், 2. இது அடுத்ததுக்கு நான் 3 போடுவேன். சரி, 15^2 மைனஸ் 6^2 இப்படி கேட்கும்போது இது வந்து நமக்கு ஆன்சரில் வந்து எதாவது கொடுத்துருப்பானுங்க, சம்திங் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களால் டக்குன்னு என்ன பண்ண முடியாது, இது இதால் டிவைட் ஆகுமான்னு உங்களால் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, இது பார்க்கும்போது எப்படிப்பா இருக்குது, a² மைனஸ் b² மாதிரி இருக்குதா? அப்போ a² மைனஸ் b² வந்து a + b × a - b. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, 10th வரைக்கும் எல்லாருமே படித்தது தான். அப்போ a + b என்ன வரும், 21 வரும். a - b என்ன வரும், 9 வரும். அப்படி தானே? அப்போது கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து a² மைனஸ் b² வருது. அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வரும். அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டுமே இதை வகுக்கும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம். சரியா? அப்போது நமக்கு a + b ஆலையும் டிவைட் ஆகும், a - b ஆலையும் டிவைட் ஆகும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் நமக்கு வந்து ஆடாக இருந்துச்சுன்னா, n வந்து ஆடாக இருக்குது. ஓகேவா? நான் n வந்து ஆடாக, அதாவது 15^3 மைனஸ் 6^3 இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா n வந்து ஆடு, என்னன்னா அந்த பவரில் இருக்கக்கூடியது ஆடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னா a³ மைனஸ் b³ இந்த ஃபார்முலா. இதில் என்ன வரும், a - b × a² + ab + b² அப்படி தானே வரும். ஸோ இந்த இதுபடி நான் என்ன சொல்கிறேன், இந்த இதில் ஓகேவா, இந்த இதில் இது நமக்கு தெளிவாக தெரியுமா, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. a - b அப்படிங்கிறது தான் நமக்கு, அதாவது a - bன்னா 9ஆல் இந்த 15³ மைனஸ் 6³ 9ங்கிற இந்த நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இதே தான்ப்பா இங்கேயும் வரும், a³ + b³ ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா a + b × a² - ab + b². அப்போது இதில் a + bன்னு சொல்லி வருதா, அப்படின்னா 15^3 + 6^3 அப்படின்னு சொல்லி வரும்போது இது கண்டிப்பாக என்ன ஆயிரும், 21ஆல் ஷுவராக டிவைட் ஆகும். ஓகேவா? ஷுவராக இது டிவைட் ஆகும். ஸோ இந்த ஒரு லாஜிக்கையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும்பா. ஸோ அதுக்காக தான் அதை போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம வந்து சம்ஸ்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறதில்ல. ஸோ இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். அதாவது 4 டிஜிட் நம்பர், நான் 4 டிஜிட் நம்பர், ஒரு நம்பர் இருக்குதுன்னா அந்த நம்பர் வந்து 2 நம்பரால் டிவைட் ஆகுது, ரிப்பீட் ஆகுது. அதாவது 12 12 இப்படி இருக்கிற நம்பர் கண்டிப்பாக 101ஆல் டிவைட் ஆகும். இது கண்டிப்பாக 101ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 6 டிஜிட் நம்பர் வந்து 3 டிஜிட் ரிப்பீட் ஆகுது. இப்போ 113 113 அப்படின்னு சொல்லி இருக்கிறது கண்டிப்பாக 1001ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்கே 6 டிஜிட் நம்பர், அது வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து 2 டிஜிட்டால் வரும்போது இது கண்டிப்பாக என்ன ஆகும், 10101ஆல் டிவைட் ஆகும். இதை தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் சும்மா பேருக்கு நான் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இனிமேல் சம்ஸ்குள்ளே போகலாம். இந்த சம பாருங்கள், இதை நான் பொறுமையாக சொல்கிறேன். நான் ரூலை கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கலாம், ஆனால் செம்ம பொறுமையாக சொல்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ நம்பர், இந்த நம்பரை கொடுத்துட்டு இஸ் டிவிசிபிள் பை 11 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ரொம்ப சிம்பிளான சம். இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆனால் இந்த எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸினுடைய மதிப்பை நம்ம பார்க்கணுமா. ஓகேவா? அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு என்னது, கொஞ்சம் கலரை மாற்றிடுறேன். எக்ஸினுடைய மதிப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க.
ஸோ எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? 11 ரூல் என்னப்பா? நம்ம இப்போ தான் பார்த்தோம். 11 ரூல் என்னது? ஆட் பிளேசஸ்னா சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ் வந்து என்னவாக இருக்கணும்? ஒன்று எய்தர் 0வாக இருக்கணும் அல்லது 11 மல்டிப்புளாக இருக்கணும். அப்படிதானே? அப்போ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்லிட்டு அப்படி பிரித்து எழுதிடலாமா? ஓகேவா? பிரித்து எழுதுனா எழுதுங்க, இல்லைனா அப்படியே போட்டுருங்கண்ணா. 6 + 7 + 2 + 5 + 7 + 4. ஓகேவா? இது அந்த ஆட் பிளேசஸ். ஓகேவா? ஆட் பிளேசஸ். அடுத்து ஈவன் பிளேசஸ் என்னது? 5 + 4 + 3 + 4 + x + 6. ஓகேவா? இது ஈவன் பிளேசஸ். ஓகேவா? இது ஈவன் பிளேசஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டுத்தையுமே அந்த கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறோம். ஓகேவா? அப்போ 6 + 7 13 15 20 27 31. ஓகேவா? 31 மைனஸ் 9 12 16 22 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும்? ஒன்று எய்தர் 0வாக இருக்கணும், இல்லை 11உடைய மல்டிப்புளாக இருக்கணும். இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோப்பா போட்டால் 0 வரும்? ஏன்னா 11 வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 11உடைய மல்டிப்புள் வரணும்னா இப்போ நான் 31 மைனஸ் 22 போட்டாலே எனக்கு என்ன வரும்? 9 வந்துடும். இதில் நம்ம எப்படி கொண்டு வரது? ஸோ இந்த லாஜிக்கை கொண்டு வர முடியாது. அப்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட முடியாது. அப்போது எந்த நம்பரை போட்டால் நமக்கு வந்து 0 அல்லது 11 வரும்னு பாருங்கள். ஆப்ஷன் இருந்து கூட போகலாம், ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நான் வந்து 0 வர வைக்கிறதுக்கு தான் நான் அட்டம் பண்ணுவேன். கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். அப்போ நான் வந்து இது கூட 9 ஆட் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு 31 வந்துடும். ஆப்ஷன்லேயே அது இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது? இதுதான். ஓகேவா? அப்படி தானே? 31 மைனஸ் 31 0ன்னு சொல்லிட்டு வர வைக்கிறதுக்கு எனக்கு 9 நான் போடுறேன். ஆப்ஷன்லேயும் இருக்குதுன்னு பார்க்குறேன். இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது? 9 தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது சிம்பிள். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 7 டிஜிட் நம்பர் வந்து 72ஆல் வகுப்படுது. கண்டிப்பாக வகுப்படுது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? சரியா? ஓகே. வேல்யூ ஆஃப் எக்ஸ் தட் த 7 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. இஸ் டிவிசிபிள் பை 72 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இதில் வந்து 72ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த எக்ஸை கண்டுபிடி அப்படின்றாங்க. அப்போது இதில் நான் வந்து 72க்கு நான் வந்து டிவிசிபிலிட்டி ரூலே சொல்லலை உங்களுக்கு கரெக்டாக. ஆனால் ஒன்று சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அந்த பெரிய நம்பர் எப்படி பிரிக்குன்னு சொல்லியிருக்கேன். 2 நம்பராக மட்டும்தான் பிரிக்கணும். ரொம்ப இஷ்டத்துக்கு பிரிச்சுறாங்க. இப்போ இதை வந்து 12 × 6ன்னு சொல்லி போடலாம். 12க்கு ரூல் என்னது? 4 × 3. 6க்கு ரூல் என்னது? 2 × 3. இப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து 4 இதெல்லாம் கொண்டு போகணும். 2 தான் கொண்டு வரணும். அப்போ எப்படிப்பா இந்த 72 கொண்டு வரலாம்? சிம்பிளாக யோசிங்க. 72 வந்து எப்படிலாம் பிரிக்கலாம்? 8 × 9ன்னு சொல்லி பிரிக்கலாமா? 2 நம்பர் தானே வருது. அந்த 2 நம்பராக நான் பிரிக்கிறேன். அப்போ 8ம் 9ம், அதாவது இந்த நம்பர் வந்து இந்த என்டையர் நம்பர் வந்து 8ஆலையும் டிவைட் ஆகணும், 9ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னா தானே வந்து முழுசாக டிவைட் ஆகி 72ங்கிறது வரும். கரெக்டாக இல்லையா? அப்போது இந்த மாதிரி தான் இந்த கண்டிஷனாக எழுத போகிறாங்க. ஓகேவா? எக்ஸு 2. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படினாலும் இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு 8உடைய இதை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து 9க்கு போகலாம், இல்லை 9உடைய ரூலை போட்டுக்கிட்டு 8க்கு போகலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் 8 வச்சு ஆரம்பிக்கிறேனே. இப்போது 8ல் வந்து லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அப்படி தானே? அப்போ 6ல் ஆரம்பிக்கக்கூடிய 8னுடைய இது என்னதுப்பா? 64. அப்படி தானே? அப்போ எனக்கு 64ன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அப்படியே போட்டால் எனக்கு 2 தான் மீதி வரும். அப்படி தானே? அப்போது 64 கூட ஒரு 3, அதாவது 7ன்னு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஈஸியாக நான் என்ன பண்ணிடலாம்? அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 7 இந்த 9 வச்சு டிவைட் பண்ணுறதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா? அப்போ எனக்கு இங்கே ஆட் பண்ணி பார்க்கலாம். 10 18 18 ப்ளஸ் ஒரு 7 25 31 33 ப்ளஸ் ஒரு 7 எனக்கு என்னது வருது? 40ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சர் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போது அதனால் நான் என்ன பண்ணிக்கிறோம்? அந்த இதை மாற்றிக்கிறோம். வேறு என்ன பண்ணலாம்? ஓகே. 2வது ஆப்ஷனாக நம்ம வந்து 9 வச்சு கொண்டு போகலாம். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணால் 10 18 25 31 33. ஓகேவா? அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு 3 போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா 33 + எக்ஸ் எனக்கு என்ன வரணும்? ஸோ இந்த பக்கம் எழுதுறேன், இந்த பக்கம் கேமரா இருக்கும்.
33 + x 36 சொல்லி வருது. அப்படி தானே? நான் 9 வச்சு ட்ரை பண்ணேன். நான் 8 வச்சு ட்ரை பண்ணுறது எவ்வளோ டஃப்பாக, அதாவது டஃப்பாக இல்லை, கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், குழப்பமாக இல்லை ஆக்சுவலாக, நான் வந்து வேணுக்குன்னே நான் வந்து அதை இது பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அதை வந்து வேறு மாதிரியும் கொண்டு போகலாம். நான் வந்து 9 வச்சு கொண்டு போகிறேன். இதில் வந்து 1 3 போடலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த ஆப்ஷனாக 9 மல்டிபிள் வரணும்னா 12 போடலாம். ஆனால் 12 வந்து இந்த இடத்துல போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. அதில் ஒரே ஒரு டிஜிட் தானே வரணும். அப்போது கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும், 3 தான் போடணும். 3 எனக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது 36. அப்போ 3 போட்டால் எனக்கு 8ஆல் டிவைட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும்ல. அப்போ 6 3 2 இதை 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 8s are 56. மீது என்ன வரும், 7 வருமா. 9 8s are 72. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது தான் 3 தான். ஓகேவா, கிளியரா? ஸோ கொஞ்சம் இதை வந்து 8 வச்சு போகும்போது டஃப்பாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா 2 நமக்கு பாசிபிலிட்டிஸ் வருது. ஓகேவா, இது 3 போட்டு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். நான் வேணுக்குன்னு ஏன் 7 வச்சு சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு இதை ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன பாசிபிலிட்டிஸ் வருதுன்னு சொல்லி செக் பண்ணுறது தான் நல்லது. அதாவது ஆட் பண்ணி வரக்கூடியது 9உடைய அந்த ரூலில் தான் வருது. அதனால் அந்த மாதிரி ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த ரூலை வச்சு பண்ணுறதை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கடுத்து 8 வச்சு பண்ணுங்கள். ஓகேவா, 8 இல்லை, வேறு ஒரு ரூல் வர்ற மாதிரி உள்ளதை வச்சு பண்ணுங்கள். சரியா? ஓகே, அடுத்தது இந்த சம் வந்து ஃபுல்லாக உங்கள் கையிலே விட்டுருது. நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தது அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பார்த்ததுமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கரெக்டாக லாஜிக்கை புரிஞ்சுட்டிங்கன்னா பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்துட்டு இதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா, கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குதுப்பா. ஓகேவா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இப்போ என்ன சொல்லுங்க, 10 டிஜிட்டை கொடுத்துட்டாங்க. 10 டிஜிட்டை கொடுத்துட்டு இது வந்து 72ஆல் டிவைட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ 72னா என்ன அர்த்தம், 8 × 9 கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். நான் போன சம்ம தான் பார்த்தோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2x - y ஃபார் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் y. நான் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ அப்படின்னா என்னப்பா மீனிங்கு, ஒய் இருக்கிற இடத்துல அதிகபட்சமான வேல்யூவை கொடுத்து பண்ணு அப்படின்றான். ஓகேவா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒய் இருக்கிற இடத்துல அதிகபட்சமான வேல்யூவை கொடுத்து பண்ணு அப்படின்றான். ஸோ இதில் என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, அப்போ நமக்கு 72ங்கிறது 8 × 9 தான். அப்போது இந்த இதில் என்ன பண்ண போகிறோம், 8 பிரித்து எழுதுனா எழுதிக்கோங்க. நான் அப்படி நான் ஆட் பண்ணி எழுதிடுவேன். 8 + 9 17, 17 + 7 24, 24 27, 27 32, 41, அதுக்கடுத்து 48, 50 வருது. ஓகேவா, அப்போ 50 + x + y = 9உடைய மல்டிபிள். கரெக்டாக? நான் இதை தான் ஃபஸ்ட்டு செய்யணுன்ட்டு நான் போன சமயம் சொல்லிட்டேன். ஆட் பண்ணி வரக்கூடியதை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுனுங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அதனால நான் 9உடைய மல்டிபிள் வர மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்போ இந்த x + yயில் நம்ம என்னென்னலாம் போடலாம்ப்பா, 4 போடலாம். ஏன்னா 54ம் 9உடைய மல்டிபிள் தான். அதுக்கடுத்து என்னதுக்கு 63 இருக்குது, 13 போடலாம். கரெக்டாக? ஏன்னா 63 இருக்கும்போது 13 இல்லைன்னா 50 + 13 போடலாம். அடுத்தது 13க்கு அடுத்தாப்பில் என்ன போட்டுக்கலாம், 63 அடுத்தாப்பில் என்ன 72 வருமா, 72 வரணும், 22 வரணும். இதை போட முடியாது. ஏன் போட முடியாது, நல்லா யோசிங்க. இதுவும் ஒரு டிஜிட் தான், எக்ஸ் இருக்கிற இடமும் ஒரு டிஜிட் தான், ஒய் இருக்கிற இடமும் ஒரு டிஜிட் தான். அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இதுவும் கிடையாதும்மா. ஏன்னா அவன் கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூவை சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதையும் வெட்டி விட்டுருந்தேன், 4ம் தூக்கி விட்டுருந்தேன். இப்போ 13 வச்சு தான் நம்ம சம்ம செய்ய போகிறோம். அப்படின்னா 8 9 7 3 5 9 ஒய் எக்ஸு 2. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒய்யும் எக்ஸையும் சேர்த்தா 13 வரணும். ஆனால் கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூவாக ஒய் தான் கொடுக்கணும். அப்படின்னா 9 தான் நமக்கு அதிகபட்சமான வேல்யூ. ஒரு டிஜிட்டுக்கு 9 தானே அதிகபட்சமான வேல்யூ. அப்போ இங்கே நான் 9ன்னு போட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், 4ன்னு போடணும். ஆனால் 4ன்னு போட்டால் நீங்கள் டிவைட் ஆகாமான்னு பாருங்கள். 7 இதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 7, இங்கே 4 இருக்குது. அப்போது 9 டைம் போச்சுன்னா மீதி 2 22 தான் வரும். வாய்ப்பு கிடையாது. அப்போ இங்கே 8 போட்டேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், 5 போடணும். இப்போ இங்கே 72 மீதி 3 32. அப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன சொல்லலாம், இது ரெண்டும் தான் கரெக்டானது. அப்போ ஒய் இருக்கிற இடத்துல 8 போட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 போட்டால் அவன் சொன்ன ஆன்சரை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2x - ஒய்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 × x என்ன வரும், 2 × x 5 10. ஓகே, - ஒய் எவ்வளவு, 8. ஸோ ஆன்சர் என்னது 2. ஸோ நமக்கு சரியான ஆன்சர் என்னது இந்த 2வது ஆப்ஷன் தான். ரொம்ப சிம்பிள் தான். லாஜிக்கலாக யோசிங்க, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும்.
இதே கொஸ்டின் தான் நான் எனக்கு இதுலேயும் வச்சுருக்கிறேன். கிரேட்டஸ்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். எக்ஸுக்கு கிரேட்டஸ்ட் பாசிபிள் இதை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே 8 × 11 சொல்லி பிரிச்சுக்க போகிறீங்க. ஏன்னா 2 பெருசாக பிரிக்கணும்ல, 8 × 11 சொல்லி பிரிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் வரும். இதையும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஓகேவா? கண்டிப்பாக செய்ய முடியும். ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வேறு என்ன சொல்கிறேன், இதனுடைய ஆன்சரை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலாமா? இந்த ரெண்டுத்துக்கான ஆன்சர், போன வீடியோவுக்கான 5வது சம்முக்கும் 3வது சம்முக்குமான ஆன்சர் நான் அடுத்த வீடியோவை சொல்ல போகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். அதாவது நம்பர் சிஸ்டம் 1ல் நமக்கான ஆன்சர் வந்து சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த ஆன்சர் சொல்லிடுவேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த வீடியோ அப்போ தான் கொஞ்சம் ஆர்வமாகவும் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு கட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுசாக முடிக்கணும். அப்போ நமக்கு ஒரு கியூரியாசிட்டி என்ன வரும்னா, ஆன்சர் இதுதானான்னு செக் பண்ணவே அடுத்த வீடியோ பார்ப்பீங்க, அடுத்த கண்டென்ட்டையும் நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய நலனுக்காக தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது இதை நீங்கள் வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸிப்பா. இதை வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா? 41 × 32 - 1. ஓகேவா? இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ உங்களுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன். இந்த சம்மை இந்த ரூலை வச்சு சால்வ் பண்ணிடலாம். எந்த ரூலு? இந்த ரூலை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ சால்வ் பண்ணுங்கள், அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ரூலையும் நான் காமிச்சிருந்தேன். இந்த ரூலை வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகே, அப்போது இதை வந்து கரெக்டாக யோசிக்கிறேன். என்ன பண்ணுவான் தெரியுமா? 41 × 32 - 1 × 32 சொல்லி போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? a⁻n - b⁻n, என்னும் நமக்கு எப்படி இருக்குது? ஈவனாக இருக்குது. அப்போ நமக்கு ரூல் என்னது? a + b ஆலையும் அது டிவைட் ஆகும், a - b ஆலையும் அது டிவைட் ஆகும். அதாவது 41 + 1 42 ஆலையும் டிவைட் ஆகும், 41 - 1 40 ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் என்னது? இதுவும் வரும், இதுவும் வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னது? போத் a and b. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம், இந்த சம்மை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. எனக்கு சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஆன்சரை. ஸோ இதோட நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் 1, அதாவது டிவிசிபிலிட்டி ரூலை பேஸ் பண்ண அந்த டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இது நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைகள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கப்பா. நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடத்தி தான் எனக்கு பழக்கம். அதனால் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே நடத்தியிருக்கிறேன். அது போக பொறுமை, உங்களுடைய பொறுமையும் சோதிக்கக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் வேகமாகவே நான் கண்டென்ட் சொல்லிட்டேன். கொஞ்சம் நீங்கள் திரும்ப அதாவது 2வது டைம் இந்த வீடியோ போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். கிளியராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நம்பர் சிஸ்டனுடைய அடுத்த கண்டென்ட்டை பார்க்கலாம்.